ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சூப்பரான ஒரு படம் வரப்போகுது. ஸோ ஐ திங்க் இந்த படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனால் இந்த ஹீரோக்கு வந்து ப்ரீவியஸ் மூவியும் நல்லா இருந்துச்சு. ஸோ வேற யாரும் இல்லை. யார் அந்த ஹீரோ? ஸோ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா ரியோ. அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க படம் நடிக்க ஆரம்பிச்சு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அதுக்கப்புறம் இப்போ நடித்த படம் ஜோன்னு ஒரு படம் வந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான மூவி. அப்புறம் ரீசெண்டாக ஆண் பாவம் ஒன்று வந்துச்சு, அதுவுமே அழகாக இருக்கும். கரெக்ட். இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் படம். ஸோ படம் பேர் வந்து ராம் இன் லீலா அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ ராம்னு வந்து லீலா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க மீனிங். ஸோ எதில் எப்படி அந்த ரெண்டு பேர்த்துக்கோட க்யூட்டான லவ் ஸ்டோரியாக இருக்குங்கிறது தான் மேபி இந்த கதையாக இருக்கும்னு தோணுது. ஸோ இதில் வந்து ரியோ கூட வந்து வர்த்திகா அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து ராமச்சந்திரன், மியூசிக் பண்ணியிருக்க வந்து அன்கித். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். நாங்கள் சூஸ் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கிரிப்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கும், லவ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு சின்ன யூனிக்னஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த படத்தை அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம், கூட விளக்க ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். சொந்த வீடு, சொந்த காரு, கொட்டாத முடி, விழாத தொப்பை, பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் இருந்தா போதும்ல? இல்ல இல்ல. ஓ இல்ல, என்னெல்லாம் கேட்பாங்க தெரியுமா? வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்தாங்க. வேலை பார்க்குற மாதிரி வீடியோ. இங்கிலீஷ் பேசுவாங்களா? எனக்கு பையனை பிடிக்கும். ஐயோ, என் பையனை நான் நல்லபடியா பார்த்துருக்கேன். வீட்டு அடிக்கலாமா? அவன் டேட் பண்ணி போட்டுருக்காங்க. எல்லா வீட்டு பிள்ளைங்களையும் கண்ணை திறந்து பார்க்கலாம். அந்த கடம் என் பிள்ளைய மட்டும்தான் பார்க்க மாட்டேன். இன்னைக்குதான் அந்த பொண்ணை ட்ரெயின்ல பார்த்தேன். பார்த்ததும் அவதான் லைஃப்னு வந்து என்கிட்ட சொல்றேன். அவ சட்டை விட்டு ஏதாச்சும் பேசி ஓகே பண்ணி கல்யாணத்தை பண்ணிடு. நான் வந்து எனக்கு ஓகே. ஓகே ஓகே. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. நிஜமாலே இவனை லவ் பண்றீங்களா? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல உன்னை யாருமே பார்த்ததில்லை. நீ எங்க போற என்ன பண்றன்னு யாருக்குமே தெரியல. 6 மணிக்கு அப்புறம் அதெல்லாம் என் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. கேட்டா லவ் பண்றேன்றா. என்ன? என்ன? ஓ மை காட். ஏமாத்தா அவ்வளவு பிடிக்குமா? இன்னும் 10 நாள்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம். கல்யாணம்? இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? இந்த கல்யாணம் வேண்டாம். ஐயோ, காமெடியா இருந்துச்சு. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கல. ஐயோ, பிடிச்ச பாய் ஃப்ரெண்டும் நீ தான். பிடிச்ச ஃப்ரெண்டும் நீ தான், பாய் ஃப்ரெண்ட் நீ தான். வேணும்னு எதுவும் பண்ணல. நீ வேணும்னு தான் எல்லாமே பண்ண. 20% செம. என்னன்னு தெரியல. ரொம்ப கன்ஃபியூசிங். எஸ். ஸோ நம்ம ட்ரெயிலர் பார்த்துட்டோம். ஸோ ட்ரெயிலர் வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு. ஏன்னா இதில் வந்து நம்ம ட்ரெய்லர் வந்து ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு, நான் லவ் அந்த மாதிரி தான் ஏதாவது அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு பார்த்தா இங்கே லவ் பண்ணுறதே ப்ராப்ளமாக இருக்குமோ என்னவோ தெரியல. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்கிறாங்க, இந்த படத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. என்ன மாதிரி கேள்வின்னு தெரியுமான்னு தான் நிறைய சீன்ஸ் வருது. ஸோ அவங்க ரிஜெக்ட் ஆகுறாங்க, அங்கே நிறைய விஷயம் அது வந்து எனக்கு அது காமனாக நிறைய படத்தில் நம்ம பார்த்துருக்கோம்.
அதனால அது வந்து எனக்கு அவ்வளோ இதா தெரியல. அதுக்கப்புறம் சரி லவ் பண்ணாங்க, அவங்க ஒருத்தரை ஒரு ட்ரெயின்ல பார்த்தாங்க. ஒருத்தங்களை பாக்குறாங்க, அவங்கள தான் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி லவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணே சொல்லிடுது ஐ ஆம் ஓகே ஐம் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு இது அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா ஓகே ஏதாவது அந்த பொண்ணு ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதாகும் அப்படிங்கிறத பார்த்தா இங்க என்னன்னு பார்த்தனைக்கு இவங்க ஓடுறாங்க அவங்கள பார்த்து. ஏன்னா வந்து எதுக்கு ஓடுறாங்க? 6 மணிக்கு மேல அந்த பொண்ணை வந்து யாருமே பார்த்தது இல்ல. அந்த பொண்ணே சொல்றீங்க 6 மணிக்கு மேல என்ன மட்டும் கூப்பிடாதீங்க, அந்த மாதிரி கண்டிஷன், அந்த கண்டிஷன் வச்சுதான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அதே பொண்ணு இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க ஃப்ரெண்டு லவ் பண்ற மாதிரி ஒரு இது காமிக்கல. ஏன்னா ஃப்ரெண்டு தான் ட்ரெயின்ல சொல்றாங்க இந்த பொண்ணு என்ன என் பின்னாடி வந்துட்டு என்னதான் லவ் பண்றேன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதுல இருந்துதான் ரியோங்களுக்கு ஷாக் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது தான் கதை. அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரியும் காட்டுறாங்க. இவங்க வந்து வேண்டாங்கிற மாதிரி ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இல்ல நான் ஒன்னதான் லவ் பண்றேன், ஃப்ரெண்டும் நீ தான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்றது ரொம்பவே கன்ஃபியூஸ். ஃப்ரெண்டும் நீ தான், லவ்வரும். இது வந்து 6 மணிக்கு மேலங்கிறது வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி ரீசெண்டா இப்போ ஒரு படம் வந்துச்சு டபுள் ஆக்குபென்சி அப்படின்னு. ஸோ அதுல வந்து பொண்ணு பையன் ரெண்டுமே ஒரே உடம்புல இருக்கும். ஸோ அதனால 6 12 hours இவங்க, 12 மணிக்கு hours அவங்க அப்படிங்கிற அது வந்து கொஞ்சம் நல்ல கான்செப்டா இருந்து சூப்பரா இருந்துச்சு அந்த படமும். ஸோ இதுல எதுக்கு அப்படி நிஜமாவே பொண்ணு பையன் ரெண்டு பேருமே ஒரே உடம்புலையா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒருவேளை எனக்கு என்னமோ தோணுதுக்கு அது அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து 6 மணிக்கு மேல ஃப்ரெண்டா இருப்பாங்க, அப்படி ஏதாவது இருக்குமோ. இல்ல அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு தெரியாதுல்ல, அந்த பொண்ணு ஃப்ரெண்டு தானே பொண்ணை காமிக்கிறாங்க, இந்த பொண்ணு என்ன பின்னாடி அதுவும் இருக்கும் என்னன்னு தெரியல. நல்ல அழகா ஒரு சொல்லுவாங்களா நம்மளுக்கு அந்த படத்துல இப்போ சஸ்பென்ஸ் சொல்லுவாங்களா, இப்போ அந்த படத்துல வந்து உண்மையிலேயே அந்த சஸ்பென்ஸ் வச்சது கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சஸ்பென்ஸ் தான். ஸோ கண்டிப்பா படம் பார்த்தா தெரியும். ஸோ 21st தான் வந்து. அது மட்டும் இல்லாம மியூசிக்குமே அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த அங்கித் அவங்க புது மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன். ஸோ அதுவுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. லியோ சார் வந்து நம்ம சொல்லி அவங்க எப்பவுமே ஆக்டிங் வேற லெவல்ல பண்ணுவாங்க. ஸோ இதுலயே அந்த காமெடியா கொஞ்சம் போச்சுலாம் அது ரொம்ப டயர்ட் ஆகி அந்த கண்ணெல்லாம் ரொம்ப இதான மாதிரி அந்த மாதிரி சீன்லாம் இருந்துச்சு. அதுவும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த பொண்ணுமே வர்த்திகா அவங்களுமே சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் இதுல இருக்க கேஸ்ட் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு ட்ரெயிலர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன மாதிரி சஸ்பென்ஸை உள்ள வச்சிருக்காங்க 21st தெரியும். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மீட் பண்ணுவோம். அது முக்கியம். Bye friends, like, share, comment, subscribe. Thank you.